சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். இந்த படத்துடைய 2ஆம் ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதற்கு நடுவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறையில் வந்து 51 வருடங்களை கடந்ததால் அவருக்கு படக்குழு கேக் வெட்டி பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய தர்மன் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணுறார். இது ரஜினிகாந்தோட தலைவர் 173 படம். அதைத் தொடர்ந்து தலைவர் 174 படம். ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட். இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 175 படம் ரஜினியோட இறுதி படம் என சொல்லிட்டு வரப்படுறது. அதை யார் இயக்க போகிறாங்க என்பது பெரும் கேள்வியாக இருக்குது. மேலும் ரஜினியோட கடைசி படத்தை ஷங்கர் தான் எடுப்பார் என தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருது. ஷங்கர் ஏற்கனவே இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய 2 படங்களை எடுத்து தோல்வியை கொடுத்தவர். ஆனால் ரஜினிகாந்தை வச்சு அவர் எடுத்த படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். அதனால் மீண்டும் ரஜினியை வச்சு எடுத்தால் நம்ம பழைய ஃபார்முக்கு வந்துடலாம் என ரஜினியை வச்சு 3.0 படத்தை எடுக்க ரஜினிகாந்தோடைய பர்மிஷனை கேட்டிருக்காரு ஷங்கர். ஆனால் ரஜினிகாந்த் இந்தியன் 3 படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, அந்த படம் எப்படி ஓடுது என்பதை பார்த்து விட்டு தான் என்னால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் என ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். மேலும் தற்போது ப்ரொடியூசர் கிடைக்கிறதும் பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஷங்கரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான். தற்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு சினிமாவை விட்டு போயிட்டாங்க. சுபாஸ்கரனுடைய ஒட்டுமொத்த பணத்தை காலி பண்ணது ஷங்கர் ஒரு புறம், மற்றொரு புறம் மணிரத்னம். இதனால் ஷங்கருக்கு ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்குது. அதனால தான் வேல்பாரி நாவலமே இன்னுமே எடுக்காமல் இருக்கார். இப்படி இருக்கிற சூழலில் அஜித்தை வச்சு படம் எடுக்கவும் திட்டமிட்டார், தனுஷை வச்சு படம் எடுக்கவும் திட்டமிட்டார் ஷங்கர். ஆனால் யாருமே கால் ஷீட்டுகளை கொடுக்கல. ஒரு காலத்தில் ஷங்கரோட பணம் என்றா நான் நடிக்க மாட்டேனா நீ நடிக்க மாட்டேனா, இவங்களுக்கு கால் ஷீட் கிடைக்காதான் என சொன்ன காலம் போய் தற்போது ஷங்கர் என்றாலே வேண்டாம் என ஒதுக்க தொடங்கிட்டாங்க. இதனால தான் ரஜினிக்கிட்ட கால் ஷீட்டை கேட்டிருக்காரு ஷங்கர். ரஜினியுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காராம். ஆனால் இந்தியன் 2 படம் அதாவது இந்தியன் 3 படம் ஓடினா மட்டும்தான். இந்தியன் 3 படத்துடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் தலைவர் 175 படத்துக்கான கால் ஷீட்டை ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கருக்கு கொடுப்பார். அப்படி இல்லை என்றால் தன்னுடைய பயோபிக் படத்தையே ரஜினி நடிக்க திட்டமிட்டிருக்கார். ஷங்கருமே ரஜினியோட பயோபிக் எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான படத்தில் ஷங்கரோட ரஜினிகாந்த் இணைய போகிறார் என்பதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.